அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளிலும் அஸ்விஸ்ம பயனாளர்களுக்கான மிக முக்கியமான ஒரு செய்தியோடு தகவலோடு நாங்கள் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். எனவே இந்த தகவலை முழுமையா தெரிஞ்சு கொள்றதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே போல இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போதுதான் நாங்கள் உடனுக்குடன் உங்களுக்கு தருகின்ற இப்படியான பயனுள்ள தகவல்களை விடயங்களை தெரிஞ்சுக்கொண்டு நீங்க நன்மை பெறக்கூடியதாக பயன்பெறக்கூடியதாக இருக்கும். என்னுடைய யூடியூப் சேனலுடைய பெயரை வந்து நான் ஸ்கிரீன்ல பதிவிட்டு இருக்கிறேன், ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட். அதே போல என்னுடைய யூடியூப் சேனலை பதிவிடாத ஏராளமான செய்திகளை, உடனுக்குடனான செய்திகள், நடப்பு விவகாரங்கள் சம்பந்தமான விடயங்கள், அஸ்விஸ்மா அதே போல ஏனைய கொடுப்பனவுகள் தொடர்பான செய்திகளை வந்து என்னுடைய உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் பக்கத்திலையும் நான் பதிவிட்டுக் கொண்டிருக்கிறேன். எனவே அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே போல டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வாட்ஸ்அப் சேனலோட லிங்கை வந்து நான் போட்டிருக்கிறேன். அதனூடாக வாட்ஸ்அப் பயன்படுத்துறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் ஆகிக் கொள்ளுங்க. அதனூடாகவும் உடனுக்குடனான செய்திகளை வந்து நாங்க உங்களுக்கு அப்டேட் செய்து கொண்டு இருக்கிறோம். சரி, இனி நாங்க இந்த செய்திக்குள்ள போகலாம். உங்களுக்கு தெரியும், அஸ்விஸ்ம திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு அல்லது தனிநபர்களுக்கு நலன்புரி நன்மைகள் சபை மாதாந்தம் இந்த அஸ்விஸ்ம கொடுப்பனவுகளை வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மிக வறிய அதே போல பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய அச்சம் இருக்கின்ற அந்த குடும்பங்கள் அல்லது நபர்களுக்கான கொடுப்பனவுகள், அதே போல மாறுதல் நிலையில் இருக்கின்ற குடும்பங்கள், குறிப்பாக திட்வா சூறாவளியின் காரணமாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களும் இதற்குள் உள்வாங்கப்பட்டு அவர்களுக்கும் கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டிருந்தது. இதில் நாங்கள் சொல்லியிருந்தோம், எங்களுடைய கடந்த வீடியோலையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தோம், கிட்டத்தட்ட 7,40,000 குடும்பங்கள் அல்லது பயனாளர்களுக்கான கொடுப்பனவுகள் இன்றோடு நிறைவு பெறுகிறது அப்படின்னு சொல்லி. இதற்கு பிறகு அந்த குடும்பங்களை சேர்ந்த நபர்களுக்கு அல்லது குடும்பங்களுக்கு வந்து அஸ்விஸ்ம கொடுப்பனவு வழங்கப்பட மாட்டாது. அதே போல மிக வறிய குடும்பங்களை சேர்ந்த நபர்களுக்கு மாத்திரம்தான் இதற்கு பிறகு அஸ்விஸ்ம கொடுப்பனவு வழங்கப்படவிருக்கிறது. குறிப்பாக நலன்புரி நன்மைகள் சபையின் ஆணையாளரின் கருத்தின்படி கிட்டத்தட்ட 13,22,450 குடும்பங்களுக்கு அஸ்விஸ்ம கொடுப்பனவு வழங்கப்படவிருக்கிறது, தொடர்ந்து வழங்கப்படவிருக்கிறது. ஆனால் இதற்கு மேலதிகமாக இருக்கின்ற அனைவருடைய அஸ்விஸ்ம கொடுப்பனவுகளும் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றன. இதில் ஒரு சிலர் வந்து தகுதி பெற போறாங்க. அப்படி யாருன்னு சொன்னா, பாதிப்புக்குள்ளாகக்கூடிய அச்சத்தை எதிர்நோக்குகின்ற நபர்கள் அல்லது குடும்பங்கள், அல்லது இன்னும் மேலும் தாங்கள் இருக்கும் பொருளாதார நிலையை விட இன்னும் கீழே போகக்கூடிய பொருளாதார நிலையில் வீழ்ச்சி அடையக்கூடியவர்கள் அல்லது நபர்கள் அல்லது குடும்பங்களுக்கு, அதே போல இந்த மாறுதல் நிலையிலிருந்து இப்போது வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்ற அல்லது வறுமையால் பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களுக்கு வந்து இந்த மீளாய்வு நடவடிக்கைகள் முடிவடைந்த பிறகு வந்து அவர்களும் இந்த வறிய அல்லது மிக வறிய என்ற அந்த கேட்டகரிக்குள்ள அல்லது அந்த பகுதி பிரிவுக்குள்ள வந்து அவங்களும் உள்வாங்கப்பட்டு அவர்களில் ஒரு சிலருக்கு வந்து கொடுப்பனவு வழங்கப்படலாம். ஏனைய அனைவருக்கும் இன்றோடு அஸ்விஸ்ம கொடுப்பனவு முழுதாக இடைநிறுத்தப்பட இருக்கிறது அப்படின்றதுதான் முக்கியமான விடயம். இதனால் தான் நாங்கள் சொல்லியிருந்தோம், கடந்த வருடம் நவம்பர் மாதம் 25ஆம் தேதி, என்னுடைய ஞாபகம் சரி என்றால் நவம்பர் மாதம் 25ஆம் தேதி முதல் இந்த மீளாய்வு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தகவல்களை புதுப்பிப்பதற்கான நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவை பல தடவைகள் வந்து காலம் நீடிக்கப்பட்டிருந்தது. இதன் போதும் கூட தங்களுடைய தகவல்களை சரியாக வழங்காமல் போன குடும்பங்களில் இருக்கின்ற பெரும்பாலானவங்களுக்கு இந்த அஸ்விஸ்ம கொடுப்பனவு இடைநிறுத்தப்படும். அதே போல நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, நாங்க மீளாய்வுக்காக அல்லது தகவல்களை புதுப்பிக்கிறதுக்காக தகவல்களை வழங்கியிருந்தோம், இதுவரைக்கும் எங்களுடைய வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி. பயப்படாதீங்க. கடந்த ஞாயிற்றுக்கிழமை கூட பலருடைய வீடுகளுக்கு வந்து தகவல்களை சரிபார்க்கும் நடவடிக்கைகள்ல அந்த உத்தியோகத்தர்கள் ஈடுபட்டிருந்தாங்க. அப்படியான உத்தியோகத்தர்களிடம் எங்களுடைய பயனாளர்கள் கதைத்ததில், அதே போல நாங்க பேசியதில் வந்து அவர்களும் சொன்ன ஒரு விடயம் தான், அதாவது மிக வறிய என்ற 2 பிரிவுகளுக்கு கீழே வருகின்ற குடும்பங்களுக்கு மாத்திரம்தான் இதற்கு பிறகு இந்த கொடுப்பனவு வழங்கப்படும். அதாவது 13,22,450 குடும்பங்கள் இப்போது இந்த பிரிவின் கீழ் அஸ்விஸ்ம கொடுப்பனவுகளை பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இதில் இன்னும் ஒரு சில பேர், அதாவது 1 லட்சமோ 2 லட்சமோ மேலதிகமாக சேர்க்கப்படும். ஏனைய அனைவர்களுக்கான கொடுப்பனவுகளும் இடைநிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லி. எனவே அந்த தகவலையும் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்றோம். இன்று ஜூன் மாதம் 30ஆம் தேதி என்பதன் காரணமாக. அதே போல எதிர்வரும் 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கப்பட்டவர்களுக்கான கொடுப்பனவுகளும் தொடர்ந்தும் வழங்கப்படவிருக்கிறது. இதற்கு பிறகு தெரிவு செய்யப்படும் நபர்களுக்கான கொடுப்பனவுகள் எப்படி வழங்கப்படும் அல்லது எந்த தொகை வழங்கப்படும் அப்படின்றது குறித்து இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமாக தகவல் வெளியிடப்படவில்லை. இது சம்பந்தமாக ஆணைய
உரிமையாளரிடம் வினவிய போது அவர் அதற்கான உறுதியான ஒரு பதிலை சொல்ல தவறி இருக்கிறார், மறுத்திருக்கிறார். எனவே இந்த ஆய்வு நடவடிக்கைகள் முடிந்த பிறகு உங்களுக்கான மாதாந்த கொடுப்பனவு எவ்வளவு, வறிய குடும்பங்களுக்கு எவ்வளவு, மிக வறிய குடும்பங்களுக்கு எவ்வளவு என்பது தீர்மானிக்கப்படும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இது சம்பந்தமான தகவல்கள் கிடைத்தால் உடனடியாக உங்களுக்கு தகவல் தர காத்திருக்கிறோம்.